ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டம் ஒரு ஓவரால் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பழங்கள் பழுத்திருக்கு, புதுசாக காய்ச்சிருக்கு, எதெல்லாம் காக்கா சாப்பிட்ருக்கு, குருவி சாப்பிட்ருக்கு, இதெல்லாம் வந்து அப்டேட்டடாக நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு பழம் பறித்தோம், இருந்தாலுமே அந்த அளவு கனி இல்லை பழம். இந்த பழம் நல்லா பழுத்து கனிஞ்சு இருந்துச்சு. பறிக்கலான்னு தான் ஆசையோடு ஓடி வந்தேன். அதுக்கு முன்னாடி அதே கீழே விழுந்துடுச்சு. எவ்வளோ ஒரு பழம் பாருங்க, சூப்பரான பழம். இதை பறிக்கிறதுக்காக தான் ஓடோடி வீடியோ எடுக்கிறதுக்கு ஓடி வந்தோம். ஃபைனலி இவ்வளோ ஒரு பெரிய பல்பை தந்துடுச்சு. அது இன்னொரு பழம் என்ன பழுத்திருக்கு, இதையும் பறிச்சிருவோம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் நல்லா கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். 2 அடுத்தது நம்ம இந்த பக்கம் இன்னும் பழம் இருக்குது, பார்க்கலாம். இந்த ஒரு பழம் பழுத்திருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். இங்கே இன்னும் பழம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நல்லா பழுக்கலை. நல்லா கனிஞ்சு பழுத்தோன்னா அப்படி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலி நான் ஸ்டார் ஃப்ரூட் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம புதுசாக குமரா நர்சரி கார்டன் கன்னியாகுமரியிலேருந்து ஜெவந்தி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். டார்க் வயலட்டுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். பட் பூ அந்த டைம் ரொம்ப விரியலை, லைட்டாக தான் இதாக இருந்தது. பார்த்தா வயலட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி பிங்க் கலர் இருக்குது, அது ஃபுல்லி பிங்காக இருக்கும். இது வயலட்டும் இல்லாமல் பிங்கும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராக அழகாக பூ பூத்துருந்துச்சு. அப்புறமா நம்ம கோல்டன் டாலியா, அதில் இப்போ வேறு பூ எதுவுமே இல்லை, ஒரு பூ தான் இருக்குது. அப்புறம் நம்ம லெமன் செடி, கொஞ்சம் லெமன் பெருசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னுமே அந்த பக்கம் பூவும் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. பாருங்கள், குட்டி குட்டி அங்கங்கேயே மொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இது எப்படி கிளைமேட்டுக்கு மொட்டு வச்சு பூ பூக்குமா, இல்லை எப்படி எப்போவும் காய்க்குமா லெமன் வளர்த்துறவங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி காய்க்கும், இதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறமா கிரவுண்ட் ஆர்க்கிட், இது இப்போ புது கலெக்ஷன்ஸ் தான். அது நாங்கள் எங்கள் மாமா வீட்டிலேருந்து இப்போ தான் எடுத்து கொண்டு வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஆர்க்கிட்டு கட்டை ரோஸ் இந்த மெரூன் கலர் பிளான்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில் அவைலபிளாக தான் இருக்குது. பிளான்ட்டு இந்த கலர் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ இனிதான் இந்த பிளான்ட் எடுத்து வைக்கணும். இந்த மெரூன் கலர் மட்டும் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. எத்தனை பிளான்ட் கேட்டாலும் தரலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்கி அவங்க வச்சு நல்லா வளர்ந்துருக்குது. அப்புறமா நம்ம இது புதுசாக வாங்கி வச்ச டேசி க்ரீன் கேட்லேருந்து மினி ஜெவந்தி வெரைட்டி மாதிரியே தான் இருக்கும் பூ பார்க்குறதுக்கு. அப்புறமா இது நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே இருந்த பிங்க் டேசி. அப்புறமா இந்த ரோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூ பூத்துருக்குது, 2 பூ பூத்துருக்குது. வேறு கலர் ரோஸ் எல்லாமே எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் 7 days ரோஸும் பூ பூத்துருக்குது. ரோஸ்மெரி புதுசாக வாங்கி வச்சது இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸு, அப்புறமா நம்ம நாட்டு ரோஸு, இது இன்னொரு செடியில் இப்போ பூக்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இதுவும் நாட்டு ரோஸ் தான். இது இன்னொரு ரோஸு இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ரொம்ப காஞ்சி போய் இருந்தது, இப்போ தான் தடுத்து பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் காஷ்மீரி ரோஸு நிறைய பூ பூத்து காஞ்சிருக்குது. அப்புறம் பிரிட்டிஷ் குவீனு, மில்கி ஒயிட் ரோஸு, இதுவுமே சூப்பராக அழகாக நிறைய பூ பூத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். அடுத்தது விரிய அந்த பியோர் ஒயிட் கலரில் ஆகிரும்.
அப்புறமா நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு. இந்த பன்னீர் பட்டன் ரோஸும் ஒரு பிளான்ட் வந்து இருக்குது. இது வந்து எப்போவுமே நமக்கு பூ பூத்துட்டே இருக்கும். அப்புறமா நம்ம அத்திச்செடிலாம் வர வர நமக்கு வந்து அத்திப்பழம் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஃபுல்லாகவுமே ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுது. பாருங்கள், இப்போ கூட ஏதோ சாப்பிட்ருக்குது. இந்த செடியிலையும் நிறைய பழம் வந்து லைட்டாக கலர் கொடுத்துருக்கதை பார்ப்போம். ஆனால் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, பழம் எதுவுமே இருக்காது. நம்ம நாளைக்கு நல்லா கனிஞ்சிரும், பறிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பழம் எதுவுமே இருக்காது நமக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அணில் வருதா, குருவி வருதா, எலி வருதா, என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இந்த செடியெல்லாம் குருவி ஏதோ தான் வந்து சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ரெகுலராக வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு அணில் வந்துட்டுருக்குது. அப்புறமா வந்து பச்சை மிளகா இப்போது அழகாக காய்ச்சிட்ருக்குது நிறைய. நான் வந்து அந்த அத்தி செடியில் வந்து ஏதாச்சும் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு வலையை எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அது வந்து மொத்தமாக மேலோடி தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் இப்படி சுற்றி வைக்கேன், அப்படி அது கடிக்காமல் இருக்குதா பார்ப்போன்னு. நானும் சரி அதுங்களும் சாப்பிட்டுட்டு போட்டுன்னு ரொம்ப நாளாக விட்டுட்டேன். இப்போது ஒரு 20-25 பழத்துக்கு மேலேயே போயிருக்கும். எனக்கு அந்த வரிசையாக வந்தது எதுவுமே எனக்கு கிடைக்கல. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையாக இருக்குது ஒரு பழமாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த மாதிரி வச்சு விட்றேன். ஒரே ஒரு கிளையில மட்டும்தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றவங்க காய் வந்து லைட்டாக இன்றைக்கி கலர் கொடுத்துருக்கு, நாளைக்கு நமக்கு பழமாகி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆசையோடு இருப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது சில டைம் இந்த மாதிரி இருக்குது, சில டைம் இது கூட இருக்காது, அந்த மாதிரி போயிடும். பார்க்கலாம் இதில் வந்து கடிக்குதா என்ன இதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம ஜெரிபரா பிளான்ட்டு சூப்பராக பூ பூத்துருக்காங்க. அப்புறம் வயலட் கலர் நம்மக்கிட்ட முன்னாடி இருந்த பிளான்ட்டு தான், அதில் வந்து நாற்றெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வந்து நிறைய நாற்று விட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து சேல்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து அது வந்து டக்குன்னு வளர்ந்து மொட்டு வந்து பூ வச்சதுனால எந்த நாற்றும் எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா இதுவும் நம்ம வந்து குமரன் நர்சரியிலேருந்து வாங்கினது தான். டயன்சிஸ் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இதில் இந்த பிளான்ட்டுமே கேட்டிருக்காங்க. கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இந்த வாடாமல்லி கலரு. பார்க்கலாம் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குது. அப்புறமா அவரைக்காய் வந்து காய்ச்சிது, கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு 2-3 அதை எடுத்து நான் விதைக்கி அப்படியே முளைக்க போட்டுட்டேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்ம மாடி தோட்டத்தோட விசிட்டு. சுற்றி ஃபைனலி இப்படி இந்த ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்குது. கமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணலாம். மேலே இருக்குது இந்த இடம் வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் பழம் வந்து பழுத்து ரொம்ப கனிஞ்சிடுச்சு. அந்த அளவு போகக்கூடாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் பறிச்சிருக்கோம், இதை பார்க்கலாம். இது பார்க்குறது காய் மாதிரி தான் இருக்குது. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து ரொம்ப கனிஞ்சி அழுகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, அதான் அது கீழே விழுந்துடுச்சு பழம். சூப்பராக இருக்குது. எல்லாம் லைட்டாக உப்பு, லைட்டாக சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், நல்லா இருக்குது.
நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஃப்ரூட் வச்சிங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட் பறிக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்துலேயுமே நாங்கள் வந்து குட்டியாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் ஏதாச்சும் பிளான்ட்ஸ் வேணும்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சேல்ஸ் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது அதோட ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட் அழகாக கிடச்சிருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. மாடி தோட்டம் ஓவரால் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. இதோட கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், வேறு என்ன பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.